13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இது ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த வசனத்தில் அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். இந்த இடம் முழுவதையும், இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சும்மா எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் யாருக்கும் ஆண்டவர் எடுத்து கொடுத்துறதில்லை. அதுக்கு நம்ம அந்த க்ரைட்டீரியா, அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பரலோகம் பார்க்குது. எப்படி பரலோகம் பார்த்தாலும் நம்ம தகுதி இல்லாதவங்க தான், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொழுது தான் அதை ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்குறார். ஆண்டவர் உடனே ஆபிரகாமை பார்த்து இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலை, கொடுத்து உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் என்பது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. இது உண்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தானாய் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை, இதை தர மாட்டேன்னு சொல்லலை. அதே வேளையில் நம்முடைய நோக்கம் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சுயாதீன பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நோக்கம் பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய, இந்த உலக பிரகாரமான நியாயப்பிரமாண ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக மாறுது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இப்போது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதே ஆபிரகாம் சொல்கிறாரு, அவர் அதை அல்ல பரமதேசத்தையே நாடினார். அப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது பரமதேசம், நியாயப்பிரமாண ஆசீர்வாதங்கிறது இங்கே இருக்கிற தேசம். அவங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், நமக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி இந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பரமதேசத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதுதான் உண்மை, அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அந்த பூமியை சுதந்திரிச்ச ஆபிரகாம் தான் இதை எழுதுறார். ஆபிரகாம் சொல்லப்பட்டது தான் அவருடைய மனநிலையை தான் எபிரேயர் 11 சொல்லுது. அவர் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்துட்டார், அங்கே கூடாரம் போட்டு தங்கிட்டார். தங்கின பிறகு அவர் சொல்கிறாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நமக்கும் பரமதேசம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஓட்டம் அதை நோக்கி தான் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம பேசுகிறோம், பழகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏந்திரிக்கிறோம், உறவுகள் இருக்குது, வேலைக்கு போகிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இது எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். உண்மையும் கூட. ஒருவேளை நம்ம இப்படி சொன்னோம்னா கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க, அதெல்லாம் என்ன அப்படிலாமா உலகம். நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், இந்த உலகத்தில் நிரந்தரமான உறவுகள் எது இருந்திருக்கு? இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் கடந்து போயிடுவாங்க. நிரந்தரமான ஆசீர்வாதம் எது இருக்குது? எல்லாம் ஒரு நாள் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு நாள் போயிடுது, நம்ம கையை விட்டு போகுது, ஒரு நாள் வருது, எல்லாம் இருக்குது. நிரந்தரமானது இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, இதை அல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அப்போ இந்த பரமதேசத்தை நாம் சுதந்திரிக்கணும். பரமதேசத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நாம் இன்றைக்கி காலை வேளையில் பார்த்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக இந்த பரமதேசத்தை, ஆபிரகாம் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன பண்ணாரோ அதே தான் பரமதேசத்தையும் சுதந்திரிக்கிறது. இந்த பரமதேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவதாக அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னா இந்த தேசத்தை விடணும். இந்த தேசத்தை விட்டால் தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விட்டால் தான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தின்படி எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றை வச்சுக்கிட்டே இன்னொன்று ஆண்டவர் தரேன்னு சொல்ல மாட்டார். ஒன்று இது இல்லை அது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். வசனம் சொல்லுது யாக்கோபில், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறார். 2 காரியங்கள் வச்சுக்கிட்டு நாம் ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான். அப்போ முதலாவதாக நாம் பரமதேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் இருக்கிற இந்த தேசத்தின் மேலே இருக்கிற பற்று நமக்கு போகணும். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இதை விடணும். இது மேலே இருக்கிற பற்று நமக்கு போகணும். இந்த பூமிக்கு மேலே இருக்கிறதான ஆசை நம்ம விட்டு போகணும். இதை விட்டுட்டு போனால் மட்டும்தான் நம்ம அதை சுதந்திரிக்க முடியும். இதை விடாமல் அதை சுதந்திரிக்க முடியாது. இது முதல்ல தெரியணும். அப்போ இதை விடாமல் நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது. இப்போ முதல்ல ஆபிரகாம் கொடுத்த ஆண்டவருடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்டால், நீ இது வரைக்கும் இருக்கிற அந்த தேசத்தை முதல்ல விட்டு மறந்துடு, அப்போ தான் நீ அதை சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த பூமியையும் சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், வானத்தையும் சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய எண்ணம் அதுதான். இதை விடாமல் அதை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் உங்களால் அதை சுதந்திரிக்க முடியாது. இனி கடைசி காலத்தில் போதனைகளும் எப்படி ஆயிடுச்சு, இதையும் விடாதிருக்கணும், அதையும். அதை வந்து ஆண்டவர் சொல்கிறது நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணத்துக்கும். இப்போ இவங்க எல்லாம் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டால், பூமியும் நம்ம சுதந்திரிக்கணும், அதையும் சுதந்திரிக்கணும். முதல்ல நம்ம பரலோகத்தை தான் சுதந்திரிக்கணும். இந்த பூமி நிலையானது அல்ல, இந்த தாட் இருக்கணும். ரெண்டாவது அதில் இருக்க ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் இந்த பூமிக்கும் போகிற தேசத்துக்கும் ஆண்டவர் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறார். இந்த பிரிவினை தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. இந்த பிரிவினை இல்லாமல் உங்களால்
தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த தேசத்தை பரம தேசத்தினா வெறும் பரலோகத்தை மட்டும் இல்லை, எதை ஒன்றையுமே நீங்கள் சுதந்திரிக்கணும்னா, கர்த்தர் சொன்னதை சுதந்திரிக்கணும்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் காரியத்தை வர வேண்டியிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறோம். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், அது ஒரு வேறுபாடு இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து பிரிவினையை உண்டாக்க வந்தார்ன்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் பிரிவினையை உண்டாக்க வந்தார். இப்போ ஒரே வீட்டில் 2 பேர், அந்த இடத்துல என்ன சொன்னார்? ஒரே வீட்டில் 2 பேர் பிரிந்திருப்பார்கள். அதோட அர்த்தம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உலகத்தோடு கூட ஒத்து வாசம் பண்ண முடியாது. அப்புறம் அந்த உலகத்தை விட்டு போகணுமா? பவுல் சொன்னார், உலகத்தை விட்டு போக முடியாது, ஆனால் வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாழ முடியும். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்காமல் வாழ முடியும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தையும் தரிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தவானாக இருப்பான், வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கிற அங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அப்படி இருந்தால் தாங்க நாங்கள் வந்து என்ன செய்ய முடியும்? உலகத்தில் வாழ முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நெளிவு சுழிவோட போகணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதெல்லாம் ஒத்து வராது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதை அப்படி போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணால் போங்க, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எந்த இடத்திலும் வைராகியமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நெளிவு சுழிவோட போகணுன்னா தானியேல் பாபிலோனில் கொஞ்சம் நெளிவு சுழிவோட போயிருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொஞ்சம் நெளிவு சுழிவோட போயிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் கொஞ்சம் நெளிவு சுழிவோட மொர்தெகாய் போயிருந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இந்த ஆகாபுக்கு முன்னாடியோ அல்லது ஏசபேலுக்கு முன்னாடியோ எலியா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. நமக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு காரியம் வச்சிருக்கிறார். அதை நாம் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த இடத்திலும், அதான் நான் எப்போ சொல்லுவேன், ஆவிக்குரியவர்கள் தாழ்மையோடு இருக்கணும், அதே நேரத்தில் வைராக்கியமாக இருக்கணும். தாழ்மைங்கிற பேரில் நம்ம எங்கே போயிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கிடுறோம். எந்த சூழ்நிலையிலும் ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கவே கூடாது. அதாவது நம்ம மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது, அதை பற்றி வசனம் சொல்லுது, அவன் தலையின் மேலே அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறதுன்னு இருக்கு. லேவியராகமத்தில் அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறது. அப்படின்னா அபிஷேகங்கிறது ஒரு ஆளுமை, கிரீடம்ன்றது ஆளுகை. கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். அபிஷேகம் என்பது ஒரு அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? தாழ்மையோடு நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆனால் தாழ்மையோடு கூட இருந்தார். அதனால விட்டு கொடுத்து போல. இப்போ ஏரோது கூப்பிட்ட உடனே ராஜா கூப்பிட்றாரு, போய் ஒரு வார்த்தை பார்த்துட்டு வந்துருவோம், நமக்குள்ள மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னா ஏரோது இயேசு என்ன பண்ணிருக்கணும்? கீழ்படிச்சிருக்கணும். நிறைய பேர் இப்போ என்ன சொல்றாங்க? மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்து ஏரோது கீழ்ப்படிய மாட்டேன்ட்டாரு, முடியாதுன்ட்டாரு. அப்போ எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு தாழ்ந்து போகணும், எதுக்கு தாழ்ந்து போகக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். நமக்கு அது தெரியணும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் நெளிவு சுழிவோட போனால் தான் சுதந்திரிக்க முடியாதுங்கிற. நீங்க மட்டும் வைராகியமாக இருந்து பாருங்க, நீங்கள் நெளிவு சுழிவோடு சுதந்திரிக்கிறதான ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்துன்றது வேற. ஃப்ளெக்சிபிளாக போய் கொஞ்சம் பிரமாணத்தை விட்டு போய் ஆண்டவரை விட்டு போய் கொஞ்சம் பரிசுத்தத்தை விட்டு போய் நீங்கள் சுதந்திரிக்கிற விஷயத்தை நீங்கள் வைராகியமாக இருந்தால் கர்த்தர் கௌரவமாய் அதை திருப்பி உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் உண்மை. இப்போ தானியேலுக்கு பாபிலோனில் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இருக்க வேண்டாமா, அது ரெண்டாவது. தானியேலுக்கு பாபிலோனில் பத்திரமா இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன், இப்போ ராஜாவுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, ராஜாவுடைய உணவை சாப்பிட வேண்டியிருக்குது, ஒரு சிச்சுவேஷன். இப்போ அவர் என்ன செய்யறாரு? ஒரு முடிவு எடுக்கிறார், சாப்பிட மாட்டேன்னு. அதனுடைய முடிவு என்னவா இருந்தது? கடைசியில் ராஜாவை தூக்கி கொலு மண்டபத்தில் உட்கார வச்சுட்டார். முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். நீங்கள் வைராகியமாக போகும்போது, ஆண்டவருக்கு என்று இருக்கும்போது முடிவு கண்டிப்பாக சம்பூர்ணமாக தான் இருக்கும். தேவனுக்கு என்று வைராகியம் பாராட்டினவர்கள் விழுந்து போனதாக சரித்திரமே கிடையாது. என்ன பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த விட்டு கொடுத்து போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரமாணத்தை விட்டு வசனத்தை விட்டு அப்படியே போகிறவங்க, அவங்க போகிற பாதை ஈஸியாக இருக்கும், முடிவு நல்லா இருக்காது, அவங்களோட முடிவு சரியாக இருக்காது. அதுக்கு தான் சொல்ல வரேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது விட்டு வா அப்படின்னு விட்டு வந்துருங்க, அந்த வேறுபாடு விட்டுருங்க. அப்போ நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. இப்போ என்ன அர்த்தம்? ஆபிரகாம் விட்டு வந்துட்டாரு, தேராக விட்டு வரல, அங்கேயே தான் இருந்தார். அதனுடைய விளைவு என்ன? புறப்படும் போது தேராக புறப்பட்டார், பாதியில் நின்றுட்டார் ஆரானில். அதனுடைய விளைவு என்ன? தேராக அங்கே மரித்து போனார். ஆபிரகாம் மரிக்காதவங்க லிஸ்ட்டில் வந்துட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பதை கொடுத்து அவர் மரித்தோருக்கு தேவனாக இராதபடிக்கு அப்படின்ட்டார். அப்போ தேவன் சொன்னதுக்காக வைராக்கியமா விட்டு வந்ததுனால ஆபிரகாம் மரிக்காத லிஸ்ட்டுக்கு போயிட்டாரு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஆசீர்வாதத்துக்காக அங்கே தங்கி இருந்தவர் மரித்த லிஸ்ட்டுக்கு போயிட்டார். இப்போ நீங்களும் நானும் மரிக்காத லிஸ்ட்டுக்கு போகணுமா, மரிச்ச லிஸ்ட்டுக்கு போகணுமா? ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு போகணுமா, இந்த பூமியிலேயே செத்து போகணுமா? இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழ்ந்து எல்லாத்தையும் சுதந்திரிச்சு அட்டைன் பண்ணி அப்படி இதையே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் மடித்து போவோம். இந்த பூமியில் நமக்கு தேவையானது உண்டு, ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து நிறைய பேர் என்ன வந்து ஆசீர்வாதத்துக்கு விரோதி நினச்சிக்கிறாங்க, ஆசீர்வாத பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் விரும்புகிறோம். ஆசீர்வாதம் கர்த்தருடையது, அதை நம்ம ஏன் விரும்பக்கூடாது? விரும்புகிறோம். ஆனால் அதை சுதந்திரிக்கிற முறையில் தான் நம்ம வேறுபடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறபடி சுதந்திரிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் பாஸ் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் விரும்பும். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணணுங்கிறது. எப்படி பாஸ் பண்ணுறோங்கிறது தான் கேள்வி. நல்லா படித்து நல்ல கௌரவமாக பாஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது.
யாருக்கும் தெரியாமல் போய் பிட் எழுதி அப்புறம் வந்துட்டு காப்பி அடித்து பாஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. 2 வகையான பாஸும் இருக்குது. இதில் நம்ம எப்படி பாஸ் பண்ணுறங்கிறதா முக்கியம். ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் பிட் அடித்து பாஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் மனசாட்சி சொல்லும், உங்களுக்குள்ள இருக்க அந்த குற்ற உணர்வு சொல்லும், அவன் பாஸ் பண்ணதுக்கு நான் பாஸ் பண்ணதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். ஆசீர்வாதம் வேணும், எல்லாருக்கும் வேணும், யாருக்கும் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கிறோம் அதுதான் முக்கியம். வசனத்தை விட்டு வசனத்துக்கு விரோதமாக போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் சுதந்திரிக்கிறது வேணுமா, இல்லை கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்து சுதந்திரிக்கிறது வேணுமா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எலியா கிட்ட இருந்து எலிசா ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கும், அதே எலிசா கிட்ட இருந்து கேயாசி ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ எலிசாவுக்கு என்ன குறை? 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ராஜாவே தேடி வரான். எலிசாவை பற்றி பக்கத்து நாட்டில் பேசுகிறாங்க, அவ்வளோ ஆசீர்வாதம். ஆனால் நாகமான்ட்ட இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பின கேயாசி குஷ்டரோகியை மாறி போனார். அதைத்தான் சொல்ல வரேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரே முறை தான் இருக்குது, அது தேவனுடைய முறை. அந்த முறை என்ன? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிணும். அதெல்லாம் முடியாதுங்க, கஷ்டம் இல்லை, முடியும். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிய முடியும். நம்மளால் கீழ்ப்படிய முடியாததை, செய்ய முடியாததை ஒன்று நமக்கு அவர் சொல்லவே இல்லை. உன் தகப்பன் வீட்டை விட்டு வா அப்படின்னா, உன் தேசத்தை விட்டு வானா, அது வேறுபாடு, பிரித்தல். நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் பிரிப்பார். அந்த பிரிவினை தான் முதலாவதாக இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரியதான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்தாதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு நான் எதையுமே செய்ய மாட்டேன், நான் வீட்டில் சிலர்லாம் சொல்கிறாங்க, ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாம், நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுப்பாரு யோசித்து பாருங்க. பைபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நீ இதை செய்ய, நான் உனக்கு இப்படி செய்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஒழிய ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் 1:28, எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செஞ்சேன், பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் கர்த்தர் அவனுக்கும் ஒரு காரியத்தை வைக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நான் ஆதாம் என் உடன்படிக்கையை மீறி நானுங்கிறார். அப்போ ஆதாமோட என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கை என்ன? 2 பேரும் பண்ணுறது தான் அக்ரிமெண்ட். எப்போ எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ செய், இதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணு, அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட். 2 பேரும் சைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட். ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார்னு இருக்கு. அப்போ ஆதாம் கிட்ட என்ன உடன்படிக்கை? நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், ஆனால் உன் மனசாட்சி படி நான் உனக்கு சாப்பிட வேணாம்னு சொல்றது மட்டும் சாப்பிடாது. இது மனசாட்சிக்கான பிரமாணம். இன்னைக்கு ஆதாம் என்ன? அதையும் சாப்பிடுவேன், இதுவும் சுதந்திரிப்பேன், நான் தேவனை போலவும் இருப்பேன், நித்திய ஜீவனும் சுதந்திரிப்பேன், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற பழத்தையும் சாப்பிடுவேன், அதே நேரத்தில் அவர் விளக்கின கனியையும் சாப்பிடுவேன், இதுவும் வேணும் இதுவும் வேணும், ரெண்டும் செய்வேன். ஆண்டவர் சொல்றார், இந்த கனியை விட்டு ஓடிப்போ, நன்மை தீமை இருக்கிற அறிந்த கனியை விட்டு ஓடிப்போ, நித்திய ஜீவன் இருக்கிற கனியை நான் உனக்கு தருகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் நமக்கு சொல்றார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. நான் வாக்குத்தத்துக்கு விரோதி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களோடு பேசியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அதை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கர்த்தர் உன்னை வேறு பிரிக்கும் போது வேறுபாட்டுக்கு ஒப்புக் கொடுங்க. சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை வேற யாரும் சுதந்திரிக்கூடாது நினைப்பார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களோட கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளி யாரும் இருக்கக்கூடாது நினைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தான் அது கொடுக்குறாரு. நாம் என்ன செஞ்சிருவோம்? அவிசுவாசியோட சேர்ந்து இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிஸ்னஸில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. உடனடியாக நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு அவிசுவாசி ஃப்ரெண்ட் இருப்பார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார், ஆனால் அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவராக இருப்பார். அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம், நீ கொஞ்சம் போடு நான் கொஞ்சம் போடு, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் அவர் நான் பிலீவர் தாங்க, ஆனால் நல்ல மனுஷன். பிலீவரில் கூட அப்படி இல்லை. இப்போ இங்கே பிலீவர் நான் பிலீவருங்கிறதுலாம் 2வது பிரச்சனை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மட்டும் தர விரும்புகிறாரா, எல்லாருக்கும் தர விரும்புகிறாரா? ஒரு சுதந்திரவாளி ஈசாக்கு தான் இருக்க முடியும், 2 சுதந்திரவாளி இருக்க முடியாது. கர்த்தர் எல்லாரையும் அனுப்ப சொல்றார், எல்லாரையும் அனுப்பிவிடு. ஆபிரகாம் உயிரோடு இருக்கும்போதே எல்லாவற்றையும் பரிசுகளை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். ஈசாக்குக்கோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களை தான் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செஞ்சிடறீங்க? கூட யாரையாவது சேர்த்துறீங்க. கூட யாரையாவது சேர்த்து நானும் இவரும் கூட இருந்தாருன்னா நம்ம ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் போயிடும். இல்லை உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. கர்த்தர் அதனால சில நேரத்தில் என்ன பண்றாரு? உங்களை பிரிக்கிறார், பிரிவினை உண்டாக்குறாரு. அந்த பிரிவினையை உண்டாக்காம நீங்களே பிரிச்சிட்டீங்கன்னா நல்லதுங்கிறார் ஆண்டவர். அவர் பிரிச்சாருன்னா ஆப்ரேஷன், நம்மளே பிரிச்சுட்டோம்னா சுமூகம். இப்போ முதல்ல முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, எதிலிருந்து நான் வெளியே வர வேண்டி இருக்குது? எதனால் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறேன்? உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துல நான் இருக்கிறேன்? ஒருவேளை அதனால் நான் சுதந்திரிக்க முடியாமல் இருக்குதா? நான் தான் சொல்லுவேன், இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. நல்லது. தேசத்தை சுதந்திரிக்கிறதுனா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியா ஏன் கிறிஸ்தவ தேசமாக மாறணும். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்தியா ஏன் கிறிஸ்தவ தேசமாக மாறணும்? இந்தியர்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியா இந்தியாவே இருக்கட்டும், இந்தியா ஜனநாயக நாடாகவே இருக்கட்டும், ஒரு தப்பும் கிடையாது. இந்தியர்கள் தேவனை அறியணும், அவ்வளோதான். நம்ம வியூவே தப்பாக இருக்குது. நம்ம வியூ என்ன? இந்தியா கிறிஸ்தவ தேசம் அப்படின்னா என்ன? இப்போ மேலே அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்டின்ஸாக இருந்துட்டாங்கன்னா இந்தியா கிறிஸ்தவ தேசம் ஆயிருமா? அது அல்ல, அது ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் விரும்புறது என்னென்னா மனமாற்றம். நாம தேவனை அறியணும். அப்போ தேசத்தை சுதந்திரித்தல்னா என்ன? அதிகாரத்தை சுதந்திரிக்கிறது அல்ல. தேசத்தை இப்போ கிறிஸ்தவம் இருக்குது, ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் யார்? ரோமாபுரியை சுதந்திரிச்சவங்களா
ரோமாபுரி அரசாங்கத்தில் உட்காந்தவங்களா கிடையாது. முதல் 300 வருஷத்துக்கு கிறிஸ்தவம் ரோமாபுரிக்குள்ள அரசாங்கத்தை சுதந்திரிக்கவே இல்லை. அன்னைக்கு அவங்க ஜனங்களை ஆதாயம் பண்ணினார்கள். ஜனங்கள் ஆதாயம் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் சுதந்திரித்தல், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த ஜனங்களை ஜெயிக்கணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிற வேறுபாடு உள்ள வாழ்க்கையை ஜனங்க பார்க்குறாங்க. நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்க பார்க்குறாங்க. எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம், எல்லா மதக்காரங்கள மாதிரி தான் நம்மளும் செய்கிறோம். அப்படி செய்யும் போது கிறிஸ்தவம் ஒரு மதமாக பார்க்கப்படுகிறது ஒழிய கிறிஸ்தவர்கள் மத போதகர்களாக பார்க்கப்படுகிறார் ஒழிய டிஃபரன்ஸ் பார்க்கல. அவங்க டிஃபரன்ஸை பார்க்கணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல. இயேசுவை போல ஒரு பரிசுத்தரை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அந்த பரிசுத்தரை நம்ம வழியாக இந்த ஜனங்கள் பார்த்தால் தேசம் தானாய் சுதந்திரிக்கப்படும். நம்ம மூலமா இயேசு அவங்க பார்க்கல, அதான் விஷயமே. இயேசுவை காட்ட வேண்டியது நம்ம தான். அப்போ மற்றவங்கள மாதிரி தான் நம்மளும் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஆராதனைக்கு வரவங்களும் எப்படி வரோம், கிறிஸ்தவத்தை ஒரு ஆராதனையை இது ஒரு மத ஆராதனை, அவ்வளோதான். நம்ம ஜீவனை கொடுத்து ஆராதனை பண்ணுறதுங்கிறது டிஃப்ரென்ஸ். மற்ற ஆராதனைகளுக்கும் நம்ம ஆராதனைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுடைய வாழ்கிற முறைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை உலகம் பார்த்துருச்சுன்னா, இந்தியா பார்த்துருச்சுன்னா, தமிழ்நாடு பார்த்துருச்சுன்னா எழுப்புதல் என்பது தானாய் வரும். அப்போ நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம் முதல்ல தெரியணும், நம்மளை பார்க்கும்போது தெரியணும். 10 அதான் எப்பவும் சொல்லுவேன், 10 11 இருக்கவே கூடாது. எல்லாரும் மாதிரி இவரும் ஒருத்தர், எல்லா விசுவாசி மாதிரி இது ஒரு விசுவாசி, எல்லா ஊழியக்கார மாதிரி இவர் ஒரு ஊழியக்காரரு, எல்லா மதத்தை மாதிரி கிறிஸ்தவ ஒரு மதம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி ஃபெயிலியர், கிறிஸ்டியன்ஸ் ஃபெயிலியர். கிறிஸ்டியானிட்டி மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நான் வாழ்கிற முறையை மற்றவர்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை முறை நல்லா இருக்குதுங்க, இந்த வாழ்க்கை முறையில் பிரச்சனை இல்லை, இந்த வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்த இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, எங்களுக்கும் இந்த இயேசு வேணும்னு தானாக அவங்களே வருவாங்க. ஒரு ஏரியாவில் நல்ல தண்ணி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னா ஜனங்க தானாக அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, தேடி வராங்க. இங்கே ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுக்குதுன்னா ஜனங்க தானாக வராங்க, இந்த ஸ்கூலில் ஒரு சீட் கிடைக்குமா. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய உபதேசத்தை நம் மூலமாக இந்த ஜனங்கள் பார்த்தால் தேடி வந்து தானாய் கேட்பார்கள், உங்கள் இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை தான் நம்மளை இயேசுவை காட்டும். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தெரிச்சா இயேசுவை காட்டாது. இப்போ என்ன செய்கிறாங்க, நம்மளை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் மாதிரி தான், இவங்களும் ஆடுறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, குதிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனநிலை கிறிஸ்தவத்தை குறித்து வந்துகிட்டு இருக்கு. அது வரக்கூடாது. முதல்ல இந்த வேறுபாடு வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னா முதலாவது நீ வேறுபாடுக்குள்ளவா. முதலாவது உனக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். இந்த டிஃபரன்சியேஷன் எல்லாத்துலையும் இருக்கணும், அத்தனையிலும் இருக்கணும். சிந்தனை, பேச்சு, பார்வை எல்லாத்துலையும் இருக்கணும், நடை, உடை, பாவனை எல்லாத்துலையும் இருக்கணும். இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க தேவனுக்குரியவர்கள் அப்படின்னு தெரியணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட். முதலாவதாக ஆண்டவர் சொன்னார், முதல்ல தேசத்தை சுதந்திரிக்கணும்னா இனி இருக்கிற தேசத்தை விட்டு போ, அப்பதான் நீ தேசத்தை என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 13, 14 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா முதல்ல நீங்கள் அதை நோக்கி பார்க்கணும். அப்படின்னா என்னங்க, இப்போ ஆபிரகாமை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, தேசத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஆபிரகாம் இருக்காரு, லோத்து இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாரு. 2 பேருடைய விஷனை கவனிங்க. 2 பேருடைய விஷன், லோத்துடைய விஷன் சோதோமை நோக்கி இருக்கிறது, ஆபிரகாமுடைய விஷன் கானானை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தை நோக்கி பார், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய விஷன், பார்வை, முதல்ல உனக்கு ஒரு விஷன் இருக்கணும். எனக்கு இந்த தேசத்தை சுதந்திரிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்படி ஒரு விஷன் உங்களுக்கு இருக்கணும். முதல்ல இந்த இடத்துக்குள்ள கொண்டாந்துருக்கிறாரு, இந்த ஏரியாவுக்கு உங்களை கொண்டாந்துருக்கிறாருன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து உட்காந்துட்டு நம்மளுடைய வாயின் அறிக்கை என்னவா இருக்கும், ஐயோ இந்த ஏரியா ஜனங்க கடினமான ஜனங்க, இதுங்கக்கிட்டலாம் ஊழியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஐயோ இந்தியா மோசங்க, இங்கெல்லாம் ஒரு பயங்கரமான பாவ தேசம், இங்கெல்லாம் ஊழியம் பண்ணுறது கஷ்டம், அமெரிக்காவில் ஜனங்க கல்ச்சரே இல்லாமல் இருக்கிறாங்க, அங்கே ஊழியம் எங்கே போய் இருக்கிற அந்த அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஊழியக்காரங்களையோ விசுவாசியாக கேட்டு பாருங்க, இது ரொம்ப மோசம், இந்த ஏரியா ரொம்ப ஒஸ்ட்டு, இந்த ஏரியா ரொம்ப விக்கிரக வழிபாடு நிறைஞ்சிருக்குது, இங்கே இருக்கிற ஜனங்க முரட்டாட்டம் உள்ளவங்க, இங்கே இருக்கிறவங்க அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நெகட்டிவ் கன்ஃபெஷன். எங்கே போனாலும் நெகட்டிவ் கன்ஃபெஷன். நம்ம பேசும்போதே எப்படி பேசுகிறோம், ஜெபம் பண்ணும்போதே நெகட்டிவ் கன்ஃபெஷனோட தான் ஜெபமே. இந்த ஏரியாவில் இத்தனை விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் யாரையுமே குறை சொல்ல, தயவு செஞ்சு சொல்கிறேன். இவங்களை இல்லாமல் விரட்டணும், இவங்களை ஜெயிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு முதல்ல உங்கள் விஷனை பாருங்க. என்னுடைய விஷன் என்ன தெரியுமா, நான் பார்க்க போகிற இந்த தேசம் முழுவதையும் நான் சுதந்திரிக்க போகிறேன், இது முழுசையும் நான் சுதந்திரிப்பேன். இந்த விஷன் எனக்கு வரணும். அங்கே யார் வேணா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, கானானியரும் சீதோனியரும், அந்த இடத்துல ஒரு வசனம் அழகா சொல்றாரு, 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 19, 20, 21 கேனியரும் கெனீசியரும்
கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் பேரா இதெல்லாம்? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு மோசமான குரூப் உள்ள இருக்கு. கானானியர்களுக்குள்ள அன்னைக்கே ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்துச்சா? ஆண்டவர் சொல்றாரு கானானுக்குள்ள இருக்கிற இந்த இதை கத்துக்காதன்னு சொல்றாரு லேவியராகமம் 18. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஒவ்வொரு விதமான பாவம் அந்த தேசத்துக்குள்ள இருக்கு. அந்த தேசத்தை கர்த்தர் சொல்றாரு நோக்கிப்பார், இதை நோக்கிப்பார். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்த்ததுக்கும் ஆபிரகாம் நோக்கி பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம்? இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்த்து சொன்னாங்க, இந்த இடத்துல யார் இருக்கிறா? ராட்சதர் இருக்கிறாங்க, இதை சுதந்திரிக்க முடியாதுன்னா. ஆனா ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இங்கே ராட்சதர் மட்டும் இல்ல, அந்த மாதிரி 10 இனத்தார் உள்ளுக்குள்ள இருக்கிறான், கவலைப்படாத, இந்த தேசத்தை நீ சுதந்திரிப்பாய். முதல்ல எனக்கு விஷன் வேணும். இங்க இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பார்க்காதீங்க. நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்க்கிற வரைக்கும் உங்களால் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீங்க போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது நான் எப்பவும் சொல்வேன், அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்று பெருசா தெரியும். இங்க ஒரு பெரிய விக்கிரக கோயில் இருக்குதுங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு முரட்டாட்டம் உள்ள கூட்டம் ஒன்று இருக்குதுங்க. இவங்க இங்க சுவிசேஷமே சொல்ல விட மாட்டாங்க. அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் தான் பெரியவர். நீ எந்த தேசத்துக்கு போனாலும், இந்த பூமியில எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு கோலியாத் இருப்பான், எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு அமலேக்கியன் இருப்பான், எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு கானானியன் இருப்பான். அதாவது அந்த காலத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் இருப்பாங்க. நமக்குன்னு எதிராளிகள், நான் சொல்றது எதிராளிகள்னு சொல்றேன். நமக்கு எதிரான கூட்டம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்பு இல்லாத தேசமே கிடையாது. எதிர்ப்பு இல்லாமல் சுவிசேஷம் சொல்லவும் முடியாது. எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு பாவம் அங்கே உச்சத்தில் இருக்கும். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா விக்கிரகாராதனை இருக்காது, வேற பாவம் இருக்கும், முரட்டாட்டம் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா விக்கிரகாராதனை இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். அப்போ இதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு, எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. உட்காந்து ஒவ்வொரு பிசாசாக கட்டுவாங்க, பேர் சொல்லி கட்டுவாங்க. எவ்வளோ பிசாசை கட்டுவீங்க உட்காந்து? முதல்ல பிசாசை கட்ட முடியுமா பைபிள் படி? எனக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் ஒவ்வொருத்தரும் ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது அந்த கிராமத்தில் என்னென்ன பிசாசு இருக்குதுன்னு சர்வே எடுத்து, இந்த ஏரியாவில் இருக்கிற இந்தந்த பிசாசுகளை கட்டுகிறேன். எங்கேயாவது அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் அதை செஞ்சுருக்கிறாங்களா? கிராமத்துக்குள்ளே போகும்போது இவங்க பிசாசை கட்டினாங்களா, இல்லை இவங்களை பார்த்து பிசாசு ஓடிச்சா? என்டர் ஆனவுடனே அது எக்ஸிட்டு. இயேசு என்ட்ரி, பிசாசு எக்ஸிட்டு. அப்போஸ்தலர்கள் என்ட்ரி, பிசாசு எக்ஸிட்டு. இப்போ நம்மால் என்ட்ரியே கொடுக்கறதில்ல, வாசலே நின்றுக்கிறான். ஒவ்வொரு பிசாசா சர்வே எடுக்கிறான், ஆதார் கார்டுக்கு சர்வே எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். என்னென்ன பிசாசுகள் இருக்கு, இதெல்லாம் பெரிய பிசாசு, இதெல்லாம் குட்டி பிசாசு, அவனையும் பிரித்து வச்சிருக்கிறான். இது குட்டி பிசாசு, இது ரொம்ப பெரிய பிசாசுங்க. ஏன்னா பெரிய சிலை இருக்கும். இது குட்டி பிசாசு, இது சின்ன சிலையா இருக்கும். போய் அங்கே நின்றுட்டு ஒவ்வொரு பிசாசியா விரட்டுறது, பேர் சொல்லி. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒன்று நிற்கும், இது நம்ம லிஸ்ட்லேயே வரலையே, இது யாருங்க, இது நேத்தா வந்து ஜாயின் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவிலேருந்து. இன்னைக்கு என்ன நடக்குது? பிசாசை பார்த்து நம்மால் பயப்படுறான், நம்மால் யோசிக்கிறான். பிசாசு இப்படி ஊனுச்சுன்னா இவன் ஊங்குறான், என்ன விஷயம், இதெல்லாம் பேசி தீர்த்துக்கலான்றான். அந்த அளவு தான் எனக்கு இன்னைக்கு ஏசுநாதர் என்ட்ரி ஆகுறாரு. அவர் அங்கே பிசாசை விரட்டவே போகல, அதுவாக வாலிட்டராக போய் கேட்குது, எங்களை விரட்டவா வந்தீங்கன்னு கேட்குது. ஏன் நீங்கள் வந்தால் நாங்கள் விரட்டி போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும். நாம் ஒவ்வொரு இடமா உட்காந்துக்கிட்டு அதில் அப்போனா நாங்கள் வந்துட்டு ஜோம் பண்ணக்கூடாதா, பிசாசை கட்டக்கூடாதா? நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாதா, பிசாசை கட்டக்கூடாதாங்கிறத வேறு விஷயம். நீங்கள் ஃபுல் பாதுகாப்போடு இருந்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட வேணாம் தானே? நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஸ்பிரிச்சுவலி எப்பவும் ஜபத்தோடையும் உபவாசத்தோடையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும்னா எந்த பிசாசுக்கும் என்ன வராது, பயம் வராது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முந்தி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது நைட்டில் போகக்கூடாது, சுடுகாடு வழியாக போகக்கூடாது, கையில் சிக்கன் மட்டன் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாது. அப்போல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க, ஐயோ சுடுகாடு வழியாக போகாத, கல்றையிலேருந்து உள்ளே இருக்கிறது நைட் ஏஞ்சி மேலே உட்காந்துக்குமா, 12 மணிக்கு மேலே தான் உட்காரமா, ஏன்னா உள்ளே காற்று இருக்காது போல, காற்று வாங்க வெளியே வந்து உட்காரும் போல. அது சொல்லுவாங்க நைட்டு அந்த பக்கமாக போகக்கூடாது, அதுவும் மட்டன் செஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடாதான். போனால் அது வருங்க செத்தவெல்லாம் நான் வெஜிடேரியன் போல, ஏஞ்சி வந்து மட்டன் கேட்குமா அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும்போது நமக்கு தெரியுது இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்போ என்ன தெரியுமா, நம்ம ஆட்கள் அப்படி உட்காராது, ஆனால் ஒரு கருப்பாக ஒன்று தெரியுது. ஏன்னா இருட்டில் கருப்பாக தானே தெரியும். அது சொல்கிறாங்க, ஒரு கருப்பாக ஒரு உருவத்தை பார்க்குறேன், இவனுக்கே பயம் இருக்கு. முதல்ல இவன் போய் கேட்குறான் பிசாசை, என்னை விரட்டவா வந்த, என்ன விஷயமா வந்த அப்படின்னு. இவங்க அந்த நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். முதல்ல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், இந்த தேசத்தை நான் சுதந்திரிப்பேன்,
இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகாராதனை விட, இந்த தேசத்தில் இருக்கிற குடிகாரர்களை விட, இந்த தேசத்தில் இருக்கிற விபச்சாரக்காரர்களை விட, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான லஞ்சம், பாவம், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் போகும்போது இந்த தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். இந்த தேசத்துக்குள்ள கானானியர் இருக்கட்டும், கிர்காசியர் இருக்கட்டும், ஏத்தியர் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், நான் ஏன் ஒருத்தரையா உட்காந்து யோசிக்கணும்? நான் ஏன் ஒருத்தரையா உட்காந்து பார்க்கணும்? அதனால தான் சொல்றாங்க, வேவு பார்க்க போறவன் சொல்றான், ஐயோ இங்க ராட்சதன் இருக்கிறான், அவன் ராட்சதனா இருக்கட்டும், உனக்கு என்ன கவலை? அவனை விட பெரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த கான்ஃபிடன்ட் எனக்கு வரணும். நான் தேசத்தை சுதந்திரிப்பேன். என்னோட விஷன், என் விஷன் முதல்ல பெருசா இருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, என் ஆபீஸ்ல அத்தனை பேரும் ரட்சிக்கப்படலீங்க, அந்த ஆபீஸ்ல இருக்கவே முடியாது, நீ இருக்கவே மாட்டே கட்சி வரைக்கும். ஏன் வாயின் அறிக்கையே அப்படித்தான், நம்ம வாயின் அறிக்கையா தான், அது கஷ்டங்க. அந்த ஆபீஸ்ல இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. எங்க ஏரியாவில் குடியிருக்கவே முடியாதுங்க, இந்த ஏரியா ரொம்ப கஷ்டம், எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு, எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, நாங்க தான் அப்பவே சொன்னோமே அந்த ஏரியாவில் இருக்க முடியாது சொன்னோமே. சில ஊழியக்காரங்க வந்துட்டு ஊழியத்துக்கு போகும்போது அனுப்புறவன் என்ன சொல்லி அனுப்புவான் தெரியுமா? அந்த ஏரியாலெல்லாம் ஊழியம் பண்ணவே முடியாதுங்க, 10 பேர் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க, கஷ்டம்பா. இவனுக்குள்ள போகும்போது என்னத்தை போட்டான்? பயங்கிற விதையை போட்டாங்க. ஆண்டவர் என்ன பார்ப்பாரு? இப்போ நீ எதை யோசிக்கிற? அவன் வார்த்தையா? அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்க போறியா? இல்லைனா அங்கே இருக்கிற அத்தனை பேரை விட உன்னை அனுப்புகிற நான் பெரியவர். அந்த ஏரியாவுக்கு உன்னை அனுப்புறனே நான் பெரியவர். உனக்கு ஒரு விஷன் கொடுத்தனே, அந்த ஏரியாவுக்கு போன்னு. ஏன் விஷன் கொடுத்தேன்? நீ உன்னை அனுப்பும் போது அங்கே இருக்கிறவனை பற்றி எனக்கு தெரியாதா? அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ பற்றி, கவுன்சிலர் பற்றி, வார்டு மெம்பரை பற்றி, அங்கே இருக்கிறவங்களுடைய ஜனங்களை பற்றி, குணாதிசயங்களை பற்றி, ஆக்டிவிட்டிஸ் பற்றி எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்துதான் நான் அனுப்புகிறேன். காரணம், அவர்கள் அத்தனை பேரையும் விட உனக்குள் இருக்கிற நான் பெரியவர். நான் உன்னை அனுப்புகிறேன். உனக்கு ஒரு விஷன் இருக்கணும். என்னை அனுப்புகிறவர் இந்த தேசத்தை சோதரிக்க சொல்லுகிறார். நான் இந்த தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். என அனுப்புகிறவர் பெரியவர். அலெக்சாண்டருடைய பெரிய பலமே என்ன தெரியுங்களா? அலெக்சாண்டருடைய பலம், அலெக்சாண்டரை கண்டோன்னா அத்தனை பேருக்கும் பயம். என்ன பயம்? அலெக்சாண்டருக்கு வயசு 23 தான். வெறும் 23 வயசுல தான் ஆரம்பிக்கிறாரு. 33 வயசுல முடிச்சிட்டார். 22ல் ஆரம்பிச்சு 33ல் முடிச்சிட்டார். 22 வயசுல அவர் கத்தி எடுத்துட்டு புறப்படும் போது அலெக்சாண்டரை பத்தின அந்த வெற்றிக்கு என்ன காரணம்னா, அத்தனை பேருக்கும் அலெக்சாண்டர் மேல ஒரு பயம் இருந்தது. ஐயோ, அவன் எல்லா இடத்தையும் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தனை விட்ட மாட்டான், ஈவிரக்கம் இல்லாதவன், அவன் வந்தாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நிற்க முடியாது. இந்த பயம் தான் அவனுடைய வெற்றிக்கே மிக மிக காரணம். ஏன்னா அவன் வரும்போது அந்த ராஜா என்ன ஆயிடுறான்? பயந்துடுறான். ஐயோ, அலெக்சாண்டர் நிற்க முடியாது, அலெக்சாண்டர் படைக்கிட்ட நிற்க முடியாது, அது ரொம்ப மோசமான படை. அந்த பயமே அவனை வீழ்த்தி விட்டது. அதான் அலெக்சாண்டர் சக்சஸ். அப்போ உங்க மேலேயும் எங்க மேலேயும் நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய பயம் வரணும் அந்த ஏரியாவில். நான் எப்போ சொல்லுவேன், அந்த ஆவிக்குரிய பயம் தான் வெற்றிக்கு காரணம். ஆபிரகாமை பார்த்து அவங்க சொல்றாங்க, ஒரு இடத்துல வந்து சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசாக்க முதல்ல விரட்டினாங்க, அப்புறம் பார்த்தான், இல்ல கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, நம்ம உடன்படிக்கை பண்ணிப்போம். ஏன்? நாளைக்கு எப்படி இருந்தாலும் நீ என்னை விரட்டிடுவேன். நீ வளர்ற வேகம் எனக்கு புரியுது. நீ வளர்ந்தீனா கண்டிப்பா என்ன செஞ்சிருவேன்? என்னை விரட்டிடுவேன். ஏன் அப்படிப்பட்ட ராஜா வந்து தன்னுடைய தளபதியை கூட்டிட்டு வந்து ஈசாக்கு கிட்ட என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பண்றாரு. நம்ம உடன்படிக்கை பண்ணிப்போம், நான் உனக்கு ஒரு பொல்லாப்பம் செய்யல, நீ எனக்கு ஒரு பொல்லாப்பம் செய்யாத. ஏன்பா அந்த பயம் வருது ஈசாக்கு மேல? அவன் மேல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த பயம் வரும். அப்பதான் ஈசாக்கு சொல்வாரு, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். மேல அந்த பயம் வரணும். முதல்ல உங்களுக்கு அந்த விஷன் வரணும். நான் இந்த தேசத்தை சுதந்திரிப்பேன். கர்த்தர் என்னை இங்கே வச்சிருக்கிறார்னா ஒரு ஹெவன்லி பர்பஸோட தான் வச்சிருப்பாரு, ஒரு பரலோகத்தினுடைய திட்டத்தோட தான் வச்சிருப்பாரு. பரலோகத்தின் திட்டம் இல்லாமல் கர்த்தர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, இங்கே வச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நான் கர்த்தர் ஏன் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, ஏன் என்னை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த விஷன் நமக்கு வரணும், இந்த தரிசனம். அதான் சொல்ற, நீ முதல்ல நோக்கி பார், ஃபர்ஸ்ட் பார், நீ பார். மோசே பிஸ்கா கொடுமுடியில் ஏறி முதல்ல பார்க்குறார் தேசத்தை. ஆண்டவரே, நான் இதை உள்ள போக மாட்டேன், நீ போக மாட்டேன், இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல பாரு. பார்த்துட்டு ஆண்டவரே இப்போ என்ன செய்யணும்? நீ பாரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த மலையில் நீ போய் உட்காருவாய். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற மேசியாவை நீ போய் பார்ப்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை ரத்த சாட்சியை உள்ளே நான் கொண்டு போவேன். அதான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல உங்கள் விஷன் நீங்கள் பார்க்கணும். முதல்ல ஒரு பாடம் எடுத்து அப்படி புக்கை திறக்கும் போதே சிலர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐயோ இது ஆகாதுமா, அது ஆகாது தான், கட்சி வரைக்கும் அது ஆகாது, அவ்வளோதான். கட்சி வரைக்கும் படிக்க முடியாது. சயின்ஸா கஷ்டங்க அப்படிமா, அது கஷ்டம் தான் கட்சி வரைக்கும். ஏன்னா அது மேலே அவனுக்கு என்ன வந்துருச்சு, அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு, அவ்வளோதான். இது படிக்கும் போதே நான் கர்த்தரை நான் நல்லபடியாக ஞானம் கொடுப்பாரு, நான் படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு படித்தா தான் என்ன செய்ய முடியும்? பாஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், முதலாவது நீ நான் சொல்கிற என் வார்த்தையை விட்டு முதல்ல ஓன் தேசத்தை விட்டு புறப்படு. ரெண்டாவது அதை நோக்கிப்பார், விஷன். மூன்றாவது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 17வது வசனம் வாசிங்க. அதே 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது வசனத்தை வாசி. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். வந்தாச்சு, பார்த்தாச்சு, ஓகே ரைட், வந்தாச்சு பார்த்தாச்சு, இப்போ எனக்கு தந்துடுவீங்களா? இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. பார்க்குறதுங்கிறது விசுவாசம்.
பார்க்கறதுங்க என்னது? விசுவாசம். எப்படிங்க பார்க்கறதும் விசுவாசம் எப்படி ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல 15:5 வாசிங்க பாப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? பார், முதல்ல பார். அதான் இங்கேயும் சொல்றார், தேசத்தை பார், வானத்தை பார், உன் நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன முடியுமானால் பண்ணு. பார்த்தாச்சு, இப்போ எல்லாம் ஆச்சு. சரி, இதோட அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, பார்க்கறது. எது நான் பார்க்கறது ஏன் விசுவாசம் சொல்றேன்னா, அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அப்ப பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க பார்க்கறத நடக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அது நிச்சயம் நடக்கும்னு நம்புறீங்கல்ல, அதற்கு பேர் தான் விசுவாசம். நம்பப்படுவது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அப்போ பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீ பார்க்கறத அப்படியே விசுவாசிக்கணும். அவன் விசுவாசித்தான். அப்போ விஷன் வந்துருச்சு, விஷன் அவன் விசுவாசிட்டான். விசுவாசம் மட்டும் போதுமா? நான் வந்துட்டேன், பார்த்துட்டேன், விசுவாசம் மட்டும் போதுமா அப்படின்னா அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நட. இது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ விசுவாசிச்சிட்டப்பா, பார்த்துட்ட, எல்லாம் ஓகே. பட் அதுக்குன்னு நீ ஒன்று செய்ய வேண்டி இருக்கு. என்ன செய்யணும்? நீ நட. ஏன்? உனக்கு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். நீ நட. உன் ஊழியம் அதான் ஊழியம். சுதந்திரிக்கிறதுனா நீ செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கும். வெறும் பார்க்கறதுனால மட்டும், விசுவாசிக்கிறதுனால மட்டும், கேட்கறதுனால மட்டும், கேள்வினால விசுவாசம் வரும்னு சொல்லி வெறும் கேட்கறதுனால மட்டும், செய்தி கேட்கறதுனால மட்டும், சர்ச்சுக்கு வரதுனால மட்டும் ஆசீர்வாதம் வந்துடாது. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைன்னு கொஞ்சம் இருக்கு. நீங்கள் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நீங்க கொஞ்சம் செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு சில வேலைகளை வச்சிருக்கிறார். நிறைய பேர் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நீ ஒன்றும் செய்ய வேணாம், சும்மாவே இரு அப்படிங்கிறான். ஊழியர் சிலர்லாம் பிரசங்கமே என்ன பண்றாங்க, நீ சும்மா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? எப்படி ஆசீர்வதிப்பார்? நீ எழுந்து நட. அதுதான் முதல்ல முக்கியம். வந்தாச்சு, விசுவாசாச்சு, பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே. ஆசீர்வாதம் வந்துருமா? வராது. இன்னும் ஒரு பாக்கி இருக்குப்பா. இன்னும் என்ன செய்யணும்? உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நட. நீ எவ்வளவு கிரியை செய்கிறாயோ, எவ்வளவு ஊழியம் பண்றீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தர் சொல்ற காரியத்தை எவ்வளவு தூரம் நீங்க கிரியை செய்றீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் தான் வரும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன். ஆபிரகாம் எவ்வளவு நடக்கிறாரோ அவ்வளவு கிடைக்கும். உட்காந்துட்டு இயேசுவை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ட்டு புக்கை மூடி வச்சுட்டு எக்ஸாமுக்கு போய் எழுதுனா என்ன ஆகும்? ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் இருக்கிறது, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால எக்ஸாம் ஹாலில் பக்கத்தில் உட்காந்து பேப்பரில் எழுதுவார். அவங்க கூட படிக்க வேண்டாமா? ஒரு பையன் பரிசை எழுதுனானா, எழுத போயிட்டு பார்த்துருக்கிறான், நம்ம ஆவிக்குரிய பையன் தான், பார்த்துருக்கிறான். கொஸ்டின் பேப்பரில் ஒன்றும் தெரியல, படிக்கவும் இல்லை. பேப்பரில் பெருசாக எழுதி வச்சுட்டு வந்தானா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். யாருக்கு எழுதியிருக்கிறான்? சாருக்கு, திருத்துறவருக்கு. இரக்கத்தோட திருத்தினா கத்திரத்தில் உனக்கு என்ன கிடைக்கும்? இறங்க கிடைக்கும். அப்படி வந்து ஆசீர்வாதம் வந்துருமா? வராது. படிக்கணும். நாம் செய்ய வேண்டிய கிரியைன்னு கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம செய்யணும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தால் சரி வராது. நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னான், ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமாப்பா, எனக்கு அவங்க ஜோம் பண்ணும்போது எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஆமாப்பா, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். 2 வருஷம் வச்சு கழிச்சு வந்து சொன்னான், அண்ணே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமாப்பா, எனக்கு 2 வருஷம் முன்னாடியே தெரியும், நம்ம தான் பேசணுமே. திருப்பி 4 வருஷம் கழிச்சு வந்து சொன்னான், அண்ணே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். அவனை கேட்டேன், இப்போ என்ன தான்டா பண்ண போகிறேன்? ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சேன், என்ன தான் பண்ண போகிறேன்? காத்திருக்கிறேன். என்ன காத்திருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய சொல்கிறார். கடைசி வரைக்கும் கூட சொல்ல மாட்டாரு. ஏன்? சோம்பேறி, ஆவிக்குரிய சோம்பேறி. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லேசினஸ். ஆண்டவர் உனக்கு என்னன்னு சொல்லல, ஆனால் சுவிசேஷம் உண்மையில் விழுந்த கடமை தானே, போய் சொல்லலாம்ல சுவிசேஷத்தை. என்ன ஊழியனே சொல்றது இருக்கட்டும், அழைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன ஊழியனே இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுந்து நடங்க. எவ்வளோ நடக்கணுமோ நடங்க. அதில் எதை கொடுக்கணும்னு கத்த டிசைட் பண்ணுறாரோ அதை கொடுப்பாரு. ஆண்டவர் வச்சிருக்கிறது வந்து சேரப்போகுது. சிலர்லாம் சும்மாவே உட்காந்துருப்பாங்க. என்ன, இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. உனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக தெரியாது. நீங்கள் முதல்ல கிரியை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிற வரைக்கும் போய் ட்ராக்ஸ் கொடுங்க. ஆண்டவர் கன்ஃபார்மாக சொல்கிற வரைக்கும் எழுந்து நடங்க, போங்க. ஒரு ஏரியா அப்படி நடந்து ஜோம் பண்ணிட்டே போங்க. ஆண்டவரே இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களாம் ரட்சிக்கப்படுது. சும்மா உட்காந்து சாப்பிட்டு தூங்குறதுல என்ன இருக்குது? நிறைய ஆவிக்குரிய சோம்பேறிகள். ஆண்டவர் செய்யட்டும், ஆண்டவர் செய்வார். வீட்டு வாசல் கதவை தட்டி கொடுப்பார். நீ செய்ய வேண்டிய கிரியைன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது கணவனாக கத்தர் வீட்டில் வச்சிருக்கிறாரு, வீட்டை கத்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாம் உண்மைதான். நான் வேலைக்கே போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு வாரம் கொண்டு வந்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? லாக்டவுன் இருந்தால் கூட பரவாயில்ல, கொடுப்பார்னு சொல்லலாம். வேலையே இல்லை, எல்லாம் மூடிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. வேலைக்கு போகிற காலத்துலேயும் வேலைக்கு போகிறது இல்லை. அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? ஜாப் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க? ஜாப் பண்ணுறோம். அவன் சொல்கிறதே அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். உனக்கு வராது. சோம்பேறி.
போய் முதல்ல ஆண்டவருக்கு ஏதாவது செய்யுங்க, எழுச்சி நடங்க. பாருங்க, பைபிளில் இருக்கு, பவுலுக்கு கண்ணு சுகமான உடனே அவன் உடனே புறப்பட்டு போய் கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்ல ஆரம்பிச்சான். யார் அவனுக்கு சொல்லலை பாருங்க, அந்த வாஞ்சை. அதான் நான் சொல்லுவேன், இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை சும்மா இருக்க விடாது, உங்களை உடனடியாக ஆண்டவரை பற்றி யாருக்காவது சொல்லும். அப்படி சொன்னா தான் உனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அழைப்பு இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க, ஆனா சுதந்திரிக்கல. காரணம் என்ன? உட்காந்தே இருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. முதல்ல போங்க, கிரியை செய்யுங்க. என்னன்னு சொல்லலையா, ரைட், பரவாயில்ல, போய் ட்ராக்ஸ் கொடுங்க. ஏன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைப்பே தேவையில்லை, அது நம்ம மேல் விழுந்த கடமை. இட்ஸ் a part of a life. நீங்க கண்டிப்பாக சொல்லணும். சும்மாவே உட்காந்துருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், 40 days ஃபாஸ்டிங், அப்புறம் 21 days ஃபாஸ்டிங், அப்புறம் 11 days ஃபாஸ்டிங், அப்புறம் 3 days ஃபாஸ்டிங். எதுக்காக? ஆண்டவர் என்னன்றதை சொல்லணும். எத்தனை வருஷமா? 5 வருஷமா. முதல்ல போய் கிளம்புங்க, எழுந்து நடங்க. ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட. நீ எவ்வளவு நடக்கிறியோ, எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் எழுந்து நடக்க சொல்றாரு, நீ எழுந்து நட. இப்போ அவன் தேசத்துக்கு வந்துட்டான். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நீங்க எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரிங்கிற வார்த்தை யாருக்கு சொன்ன வார்த்தை தெரியுங்களா? பைபிளில் ஃபுல்லாக பாருங்க, இந்த அலைந்து திரி அப்படிங்கிறது காயினுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஆகாருக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவான நாட்களுக்கு தான் சொல்லுவாங்க. பைபிள் நம்ம எதெல்லாம் நெகட்டிவ்ங்கிறோமோ. அப்போ என்ன சொல்றாரு, இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற காயினா இருக்கட்டும், ஒரு ஆகாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அலைஞ்சு திரிஞ்சாங்க. ஏன் அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னா, நிலையான வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. ஒரு நாடோடி மாதிரி போய்கிட்டே இருக்கான், அவன் பிரயாணம் முடியாது. இந்த இவங்களாம் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுமா, அவங்கள சொல்லுவாங்க புறவர்கள், இந்த இவங்கள சொல்லுவாங்க, அவங்கள பார்த்துருப்பீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடமா ஸ்டே பண்ணவே மாட்டாங்க, அங்கே போயிட்டே இருப்பாங்க, லைஃப் லாங் போயிட்டே இருப்பாங்க. அந்த வாழ்க்கை தான் ஆபிரகாம் சொல்றாரு, நடந்து திரி. எது வரைக்கும்? இந்த தேசம் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நட, ஒரு இடத்த பாக்கி விடாத, அவ்வளவு இடத்துக்கு நட. ஏன்? நீ நடக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன். நம்ம பிரயாசம், நான் எவ்வளவு நடக்கும். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா, நட, ஜீவன் இருக்கிற வரைக்கும் நடப்பேன், பலன் இருக்கிற வரைக்கும் நடப்பேன். ஏன்? நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு கிடைக்கும், நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு மட்டும் இல்லை, என் சந்ததிக்கு கிடைக்கும். அப்போ உனக்கு தோணணும், நான் வைராகியமா கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மட்டுமல்ல, என் பின்னாடி வரக்கூடியதான கிறிஸ்தவர்களுக்கு, சந்ததிகளுக்கு, கிறிஸ்தவத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படிதான் எடுத்து வைக்கணும். ஒரு நாள் கூட சும்மா இருக்கக்கூடாது. ஏன் சும்மா இருக்கணும்? சும்மா இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, அண்ணே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்கண்ணே. நாங்கள் ஆண்டவர் மினிஸ்ட்ரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு, நாங்கள் போகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், அண்ணே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, இப்படி ஓடிட்டே இருந்தால் எப்படின்னு. நான் சொல்லுவேன், ரெஸ்ட் எடுக்கிற காலம் ஒன்று வரும், அங்கே போய் மொத்தமாக என்ன செஞ்சுக்கலாம், ரெஸ்ட் எடுக்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேலையும் இல்லை. அங்கே போய் பரலோகத்தை க்ளீன் பண்ண போகிறோமா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெய்லி பரலோகத்தை ஒட்டடிச்சு க்ளீன் பண்ணி தரையை க்ளீன் பண்ண போகிறோமா? ஒரு வேலையும் இல்லை. இரவு பகலும் ஆராதிக்க போகிறோம், ரெஸ்ட்டு தான். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கொண்டே இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு நாள் கூட சும்மா ஆண்டவர்கிட்ட உட்காந்து சாப்பிட்டோன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவராக கொடுக்குற ரெஸ்ட் இருக்கும், ஓடும் போது அவராக பார்ப்பார், இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அந்த மாதிரி ரெஸ்ட் ஆண்டவராக கொடுப்பார், அதை போய் எடுத்துக்கலாம், அது வேறு. ஆனால் சில ஆட்கள்லாம் நான் வாரத்தில் ஒரு பிரசங்கம் தான் செய்வேன். ஏன்? உடம்பு கெட்டுவிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, உங்கள் உடம்பு கெடாது, ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சுருங்க. அவன் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டு செத்தவன் நினச்சி கீழே விட்டுட்டு போயிட்டாங்களாம், செத்துட்டான்னு நினச்சிட்டாங்களாம். அவனை வசனம் சொல்லு, அவன் எழுந்து பட்டணத்துக்குள் போய், நீங்கள் அவன் செத்து அப்போதான் யோசிச்சு பாருங்க, சாவடின்ற நம்ம ஊரில் சாவடி வச்சுருக்காங்கடா அப்படின்னு. அந்த அடி அடித்த பிறகு ஏன் என்ன பண்ணியிருக்கான்? நம்மளை அந்த என்ன செஞ்சுருவோம், உடனடியாக அந்த ஒரு கட்டு போட்டு ஃபோட்டோ போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு பிரதர் பவுலுக்காக ஜெபம் பண்ணவும், அவர் எதிரிகளால் தாக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறார். அவருடைய சீஷர்கள் தீமோத்தேயு, தீத்து இவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு பவுலை இப்படி உட்கார வச்சுருப்போம். அவன் அடித்த உடனே எந்திரிச்சு அவன் போயிட்டே இருக்கான் பாருங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன கீரல் விழுந்த உடனே வாட்ஸ்அப், அதில் வேறு நான் யாரையும் குற்றமாக சொல்ல, ஆனால் நீ சொல்லிட்டு இப்படி தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, உண்மை அதான். இப்போ கொஞ்சம் எதான உடனே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சகோதரர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ரிச்சர்ட் உம்பரான்லாம் அடி வாங்கி நொறுங்கி அவங்க பட்ட பாடுகளுக்கு இதுங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, வாட்ஸ்அப்பில் போட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஒரு ப்ரொபகண்டா போட்டு அப்படி கட்டோட ஒரு ஃபோட்டோவை போட்டால் தான் மரியாதை. அடித்து நொறுக்கி தூக்கி போட்டாங்க, அவனை எந்திரிச்சு திருப்பி உள்ளே போய் பிரசங்கம் பண்ணான். நான் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்காக வாழ்வேன் அவன் முடிவெடுத்தான். ஏன்? நான் போகிற வரைக்கும் நடந்து திரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், உட்கார மாட்டேன். இருக்கிறது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் பிசாசே சொல்கிறான், எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதா அவனுக்கு, எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி திரிகிறோம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிசாசுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய கொஞ்சம் விஷயம் இருக்குது. அப்படி ஒரு மெசேஜே எடுக்கணும்னு வச்சிருக்கிறேன். பிசாசிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அவன் அந்த ஆத்மா பாரம் அவனுக்கு எப்படி இருக்குது பாருங்க. தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி, அவனை விட நமக்கு காலம் கம்மி, அவனுக்கு நம்மளை காலம் ஜாஸ்தி. 1000 வருஷம் அரசாட்சி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இருப்பான். நம்ம அதுக்கு முன்னாடி வருகையில் போகிறவங்க. அப்போ நம்ம எப்படி ஆத்ம பாரத்தோடு இருக்கணும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அப்படி எப்போ எந்த நேரத்தில் போய் மீட்டிங் கூப்பிட்டாலும். ஒரு தடவை ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த ஊழியம் வந்து நைட்டு 9 மணிக்கு முடியும். 6 மணிக்கு போயிட்டு இருக்கிறோம். போகும்போது அந்த பாஸ்டர் கேட்டார், அண்ணே இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி காலைல 5 மணிக்கு ஒரு ஊழியம் இருக்குண்ணே, அந்த ஜனங்க ரொம்ப விரும்புகிறாங்க, ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கண்ணே அப்படின்லாம் சொன்னார். இது நான் கேட்டேன், இது எத்தனை மணிக்கு முடியும்? இது 10 மணிக்கு முடியும்ண்ணே. நம்ம முடிஞ்ச பிறகு நம்ம பஸ்ஸு பிடிச்சி, ஒரு பஸ் இருக்குது, அதை பிடிச்சி ஏறுவோம். காலைல 3 மணிக்கு போய் இறங்குவோம், இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 5 மணிக்கு மீட்டிங் போகலான்னாரு. எனக்கு நான் சொன்னேன், பிரதர் ரொம்ப கஷ்டமாயிரும் பிரதர், 10 மணிக்கு முடிச்சு 3 மணிக்கு போய் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு அவர் சரிங்க பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். சொல்லி ஒரு நிமிஷம் இருக்கும், ஆவியானவர் எனக்கு கேட்குறாரு, நீ அந்த மீட்டிங் போவேன்னு சொல்லித்தானே உன்னை நான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன், நீ எப்படி போக மாட்டேன்னு சொல்லுவேன். உடனே கொஞ்சம் குத்தப்பட்டவனா அந்த ஊழியக்காரரை சொன்னேன், நான் வரேன், பரவாயில்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தான் பஸ் ஏறுறோம். ஏறி காலையில் 3 மணிக்கு போய் இறங்குறோம். இறங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சாங்க. அது என்ன இடம்னு எனக்கு தெரியல. இங்கே இருங்க, காலைல 5 மணிக்கு 4:30 மணிக்கு உங்களை நாங்கள் எழுப்புகிறோம், 5 மணிக்கு செஷன், நீங்கள் ஒரு செய்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். 4:30 மணிக்கு எழுப்புனாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எழுப்புனா பார்க்குறேன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன். ஜெயிலில் வச்சுருக்காங்க. என்ன ஜெயில்னா, இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மீட்டிங். காலையில் 3:30 மணிக்கு போனதுனால அவங்களுக்கு வேறு ரூமில் தங்க வைக்க முடியலன்னு சொல்லி அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதான பக்கத்தில் ஒரு கட்டில், அந்த கட்டிலில் இடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களோட சேர்ந்து என்னையும் பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க நைட் வெளியே போயிடுவாங்க. காலையில் திறந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது அது பெரிய ஹால், அதாவது நீங்கள் நினச்சிக்காதீங்க குட்டி ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னு. ஒரு பெரிய ஹால், ஒரு 50 பேர் இருக்கிறது, அதில் ஒரு கட்டில், அது மொத்தமாக லாக் பண்ணியிருப்பாங்க. திறந்து வாங்க பிரதர். நான் கேட்டேன், இது என்ன இடம்? இல்லை, இது எல்லாமே போதைக்கு அடிமையானவங்க, இந்த மறுவாழ்வு மையம், இவங்களுக்கு காலைல 5 மணிக்கு வந்து ஆராதனை வச்சுருப்போம், இவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி மாத்திரம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண வரத்துக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, அதனால தான் உன்னை நான் இங்கே அனுப்பி வச்சேன்னு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். கிடைக்கிற நேரத்தில் ஓடணும், ஓடி சொல்லணும். கொஞ்ச நாள் செஞ்சு முடிச்சுட்டு பரலோகத்தில் போய் உட்காந்துக்கணும். இது ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல. அப்போ தான் நீங்கள் தேசத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். அலைஞ்சு திரிங்கிற ஆண்டவர், நடந்து திரி. எப்படி தெரியணும்? காயின் திரிஞ்சா பாரு, ஆகார் வனாந்தரத்தில் திரிஞ்சா பாருங்க, அந்த மாதிரி நடந்து திரிப்பா. நீ பா நடந்துகிட்டே இரு. ஆண்டவரே, ஒரு நாடோடி மாதிரி, ஒரு அகதி மாதிரி, ஒரு அடிமை மாதிரி. ஆமாம், அப்படி தான் திரி. ஏன்? நீ நடக்க திரிய 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 நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்கு ஆதாயம், நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஆத்மா கிடைக்கும். முடிவில் நீ நடந்து திரிகிற இந்த தேசம் முழுவதும் உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. 3 காரியங்களை ஆபிரகாமை செய்ய சொன்னார். முதலாவது, நீ இருக்கிற இடத்தை விட்டு வா, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. முதல்ல பிரிவினை உண்டாக்கினார், அதுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். 2வது, விஷன் பார், எல்லாத்தையும் பார், எதெல்லாம் பார்க்குறேன் அதையும் பார். நீ பார்க்குற தேசத்தை நான் உனக்கு தருவேன். 2வது, எழுந்து நட. ஆண்டவர் கிரியை செய்ய சொல்கிறார். நீ விசுவாசம் மட்டும் போதாது, என்ன செய்யணும்? கிரியை நடப்பிக்கணும். நாம் நடப்பிக்கிற கிரியைக்கு தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறது வெறும் சுவிசேஷத்துக்கு ஆத்மாதாயத்துக்கு மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்களா, அதுக்கு இது பொருந்தும், அதுக்கு இது பொருந்தும். ஒரு வேலையில் இருக்கிறீங்களா, அதுக்கும் இது பொருந்தும். எல்லாத்துக்கும் இந்த 3 ஃபார்முலா கண்டிப்பாக பொருந்தும். நாம் சோமன போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு வைத்தவைகள் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறதா நம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி. இதெல்லாம் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற ஃபார்முலா மாதிரி ஆண்டவரே, இதை நாங்கள் கேட்டு அதன்படி செய்து நீர் எங்களுக்கு வைத்தவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட வைராக்கியம் வர கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதா.